நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மாலதி? விழுந்துற போது மெதுவா. விஸ்வா, இது மாமா கொடுத்த கிஃப்ட் தானே, இது நம்ம ஏன் வச்சுக்கணும்? அட, இப்போ உங்க 2 பேருக்குள்ள இவ்ளோ பெரிய சண்டை நடந்திருக்கு. நீங்க 2 பேரும் பேசிக்கிறதும் இல்ல, பாத்துக்கிறதும் இல்ல. அதனால நீ இந்த கிஃப்ட வச்சுக்கிட்ட இன்சல்ட்டிங்கா இருக்கும்ல விஸ்வா? இல்ல, நான் ஒரு வேலை பண்றேன், கிஃப்ட் திருப்பி கொடுத்துறேன். இந்த கிட்டாரும் தேவையில்லை, இதை நீ வாசிக்கவும் தேவையில்லை. அட மாலதி, இருக்கட்டும். அட, எதுக்கு வச்சுக்கணும்? இது உன்னோட அண்ணன் உனக்காக கொடுத்த கிஃப்ட். இப்ப நீ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நாளைக்கு நீ பெரிய ராக்கிங் ஸ்டார் ஆகும்போது நீ கண்டிப்பா ஆயிடுவ. அப்போ உங்க அண்ணன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் என்ன சொல்வான்னு தெரியுமா? அட, இந்த விஸ்வா நான் கொடுத்த கிட்டார்ல தான் பெரிய ஆளானான்னு சொல்வாரு. இந்த பேச்சு உனக்கு தேவையா? வேண்டாம் விஸ்வா, எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் இந்த கிட்டாரை திருப்பி கொடுக்க போறேன். நம்மளுக்கு எதுக்கு இந்த கிட்டார? மாலதி, இப்ப இந்த கிட்டாரை திருப்பி கொடுக்கறதுல அர்த்தம் இல்ல. நான் ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டேன். அது இந்த கிட்டாரை வாங்கினதான். இன்னொரு தப்பு பண்ண விரும்பல. விஸ்வா, இதுல எந்த தப்பும் இல்ல. நாம இந்த கிட்டாரை வச்சுக்க முடியாது. பை பை கிட்டார். வேணாம் மாலதி, எப்படியா இருந்தாலும் இந்த கிட்டாரை திருப்பி கொடுத்தா அண்ணன் தப்பா எடுத்துப்பாரு. நீங்க 2 பேரும் இப்ப இவ்ளோ பெரிய சண்டை போட்டீங்கல, இப்ப எதுக்காக அண்ணனுக்காக ஃபீல் பண்ற? இங்க பாரு, சண்டை போட்டனா ஓப்பனா சண்டை போடு, ஓபன் வார் மாதிரி. இந்த கிட்டாரை திருப்பி கொடுத்துரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வேணாம் மாலதி, பெட்ரு. நீ கரெக்டா சொன்ன விஸ்வா. நான் உன்னை டெஸ்ட் பண்ணதான் இப்படி செஞ்சேன். நீ வெளிய மாமா கிட்ட எவ்வளவு கோவமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இன்னும் நிறைய அன்பு மறைஞ்சிருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மாலதி. இந்த விஷயத்தை நான் இதுக்கு மேல வளர்க்க விரும்பல, அவ்வளவுதான். ஒருவேளை உனக்கு அப்படி தோணுச்சுன்னா, இந்த கிட்டாரால எனக்கு அண்ணன் மேல கோவம் இல்லைன்னு ஆயிடும்னா அப்ப சரி. இந்தா, இதை திருப்பி கொடுத்துரு. உன் முகத்திலையும் உன் கண்ணிலையும் ஒரு விஷயம் தெளிவா தெரியுது விஸ்வா. மாமா மேல இன்னமும் உன் மனசுல பாசம் இருக்கு, அதிகமான அன்பு இருக்கு. எந்த அளவுக்கு என் அக்கா மேல இருக்கோ அந்த அளவுக்கு. இவ்வளோ லேட் நைட் ஆகியும் அவுட் ஆஃப் சோட லைட் எரிஞ்சிட்டே இருக்கேன். அநேகமாக மாலத்திய விஸ்வமும் இன்னும் தூங்கியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரூமை க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம்.
மாலதி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா வந்து தூங்கு. வந்துட்டேன் விஷ்வா. ஜீவிதா, இவ்வளவு நேரம் ஏன் முழிச்சிட்டு இருக்க? தூங்கு. அம்மா நீங்களா? எங்க பாருங்கன்னு, அங்க எங்களோட அவுட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க போய் தினமும் 1 லிட்டர் பால் கொடுத்துடுறீங்களா? நான் உங்களுக்கு பைசா கொடுத்துடுறேன். சரிங்கம்மா, எங்க வேலையே அதுதானம்மா. நான் வரேம்மா. சரி. ஜீவிதா, உனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீ பண்ற இந்த வேலை விஸ்வாக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும். இருந்தாலும் எதுக்கு? பரிமா, என்ன மன்னிச்சிடுங்க. என்னால இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல. எனக்கு நல்லா தெரியும், மாலதி காலையில எழுந்த உடனே டீ குடிப்பா. அதுவும் இல்லாம விஸ்வாவும் காலையில எழுந்த உடனே காஃபி குடிப்பான். பாவம், அவங்க வந்து அவுட் ஹவுஸ்லயே. இட்ஸ் ஓகே ஜீவிதா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, எனக்கு காஃபி, அப்புறம் இன்னைக்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ரியல் சாண்ட்விச். போய் காஃபி கொண்டு வா. என்னாச்சு? போய் கொண்டு வா. நான் பாக்குறேன். ஐயா நீங்க, அம்மா நீங்க நீங்க இங்க அவுட் ஹவுஸ் இல்லையா? அது நான் வந்து பால் கொண்டு வந்திருக்கேம்மா. ஆனா நான் கொண்டு வர சொல்லவே இல்லையே. உங்க அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க தான் கொடுக்க சொன்னாங்க. தினமும் 1 லிட்டர் பால் இங்க அவுட் ஹவுஸ்ல கொடுக்க சொன்னாங்க. இத பாரு, அவங்க கிட்ட போய் சொல்லு, நாங்க பால் வாங்கிக்கலன்னு. சரிங்கய்யா, சரி. கடையெல்லாம் திறந்திருப்பாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது கொண்டு வரேன். தாத்தா வாங்க. இல்லம்மா, நான் பக்கத்து வீட்டுல இருக்கிற சர்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணா தாத்தா, டிஃபன் சாப்பிட்டு போங்களேன். இல்லம்மா, எனக்கு பசிக்கல. பெரியம்மா, அத்தை,
டிஃபன் ரெடியா இருக்கு. இல்ல ஜீவிதா, இன்னைக்கு நான் விரதம். ஜீவிதா, எனக்கு பசிக்கலமா. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம் ப்ளீஸ். ஜீவிதா அண்ணி, எனக்கு சீக்கிரமா டிஃபன் தாங்க. எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. வா அசோக் வா. வினய் வாங்க டிஃபன் சாப்பிடுங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஜீவிதா அண்ணி, விஸ்வா அண்ணாவும் மாலதி அண்ணியும் டிஃபன் சாப்பிட்டாங்களா இல்லையா தெரியல அசோக். ஒருவேளை அவங்க சாப்பிடலன்னா என்னால மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? நானும் கிளம்புறேன். பாய். ஏய் அசோக், சாரி மாலதி, இப்போதைக்கு இதான் இருக்கு. இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பார்ட்னர். நான் இதை வச்சு உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே வா. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதோ இங்க ஜூஸஸ் ரெடி. வா. அட, இங்க டேபிள் சேரே இல்ல. எங்க உட்காருவோம்? பரவாயில்ல விடு விஸ்வா. இந்த டேபிளும் சேரும் வெள்ளைக்காரங்களோட ஸ்டைல். நாம இந்தியன்ஸா இருக்கும்போது நம்ம ஸ்டைலும் இந்தியன்ஸா தானே இருக்கணும், ரைட்? எஸ் ரைட் பாஸ். வா. ஏய் ஒரு நிமிஷம். அதை என்கிட்ட கொடு. நல்லா இருக்குல்ல? இங்க இருக்கிறது பிக்னிக்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்புறம் இது என்னோட சாண்ட்விச், இது உன்னோட சாண்ட்விச். எடுத்துக்கோ. சரி மாலதி, நான் வேலை தேடி போறேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்க. ஆல் தி பெஸ்ட் விஸ்வா. தேங்க் யூ. இப்போ முதல்ல போய் நான் கிச்சனை க்ளீன் பண்ணோம். எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? விஸ்வா திரும்ப வந்துட்டானா? கண்டிப்பா எதையாவது மறந்துருப்பான். அக்கா, அக்கா உள்ள வாக்கா. மாலதி, நீ சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? இங்க பாரு, நான் உனக்கும் விஸ்வாக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். அக்கா
சோ ஸ்வீட். ஆனா நாங்க ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இங்க பாத்தியா, நான் என் கையாலேயே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிருக்கேன். விஷ்வாக்கும் சாப்பிட கொடுத்தேன், அப்படியே நானும் சாப்பிட்டேன். நீ ரொம்ப புத்திசாலி ஆயிட்ட. உன்ன மாதிரி ஒரு அக்கா கூட இவ்வளவு வருஷம் இருந்ததுக்கு இது கூட தெரியலனா எப்படி? அக்கா, நான் செஞ்ச சாண்ட்விச்சை நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. மாலதி, நீ எந்த கேஸ்லயே சமைக்க போற? உனக்கு கஷ்டமா இருக்காதா? அட அக்கா, வாழ்க்கையில கஷ்டமே இல்லனா அப்புறம் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டாவே இருக்காது. எனக்கு இப்ப ஆசீர்வாதம் பண்ணுக்கா. நான் வாழ்ற இந்த வாழ்க்கை அப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு. அப்புறம் நான் விஷ்வா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவன் கூட இருக்கணும். என்னோட தங்கச்சி இவ்வளவு மெச்சூர்ட் ஆயிட்டான்னு என்னால நம்பவே முடியல. அக்கா ப்ளீஸ், முதல்ல நீ உன்னோட கண்ணீரை தொடச்சுக்கிட்டு இப்ப இதை சொல்லு பார்க்கலாம். என் சாண்ட்விச்சுக்கு நீ எவ்வளவு மார்க் கொடுக்க போறேன்னு சொல்லு. 10 out of 10. சரி, நான் எடுத்துட்டு வந்த சாப்பாட்டையும் நீ டேஸ்ட் பண்ணி பாரு. மாலதி, பால் கொடுக்க பால்கார் வந்தாரா? வந்தாரு. ஆனா என்ன? அது அக்கா, விஷ்வா இருக்கான்ல, அவன் கிரீன் டீ குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்புறம் அவன் என்ன சொன்னான்னா, பாலால செஞ்ச காஃபியை குடிச்சா ஃபேட்ஸ் அதிகமாயிடுமா, அதனால நானும் காஃபி கீஃபில குடிக்கிறத விட்டுட்டேன். நாங்க கிரீன் டீ குடிக்கிறதுனால பாலுக்கு அவசியமே இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் பாலை வேண்டான்னு சொல்லிட்டோம். வாசனை சூப்பரா இருக்குக்கா. அப்புறம் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்குக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, ஒரு விஷயத்தை மட்டும் நீ எப்போ ஞாபகம் வச்சுக்கோ. நீ அந்த வீட்டை விட்டு தான் பிரிஞ்சிருக்க. அந்த வீட்டு மனுஷங்களை விட்டு இல்ல. ஒருவேளை உனக்கு எப்ப எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீ தயங்காம என்கிட்ட வந்து கேட்கலாம். அனி, நாங்க எங்க கால்ல நிக்கிறத நீங்க விரும்பினா அப்ப ப்ளீஸ் எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணிடாதீங்க. இந்த உதவி மட்டும் போதும். இத பாருங்க அண்ணி, ஒருவேளை நான் சொன்னது உங்களுக்கு தப்பா பட்டா என்ன மன்னிச்சிருங்க. நாங்க எங்க சொந்த காலில் நிக்கணும்னு நீங்க விரும்பினா அப்ப ப்ளீஸ் எங்களை விட்டு எவ்வளவு விலகி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஜீவிதா, சில பேர் மற்றவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுன்றதையே மறந்துட்டாங்க. மற்றவங்களை அவமானப்படுத்துறதை தவிர அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட தூரமா இருக்கிறது தான் நல்லது. இப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட இருந்து தான் உதவியை கேட்க கூடாது. ஏன்னா உடனே சொல்லி காட்டிடுவாங்க. ஏன்னா அவங்களோட குணமே அதுதான். அவங்க வாழ்க்கையோட ஒரே குறிக்கோள் இதுதான். அப்புறம் நாம அவங்களோட இந்த குறிக்கோளை என்னைக்கு நிறைவேற விட மாட்டோம். நம்ம போலாம் ஜீவிதா. நமக்கு அவமானத்தை தவிர இங்கே ஒன்றும் மிஞ்சாது.
கிளம்பு மாலதி. இந்த மாதிரி ஆளுங்க கூட இருக்கிறது சரியில்லை. உள்ளுக்குள்ள ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம். வா ஜீவிதா. வா மாலதி.